My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் இந்த பூலகத்திற்கு ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறோம். என்ன நோக்கம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்கிறோம். நான் தியான பிரச்சாரம் செய்கிறதுக்காக, நான் வெஜிடேரியன் ரேலி பண்ணுறதுக்காக, நான் ஒரு டாக்டராக படித்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக, நான் இன்ஜினியராக ஆகி இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக, இந்த வகையான நிறைய நோக்கங்கள் எல்லாமே நாம் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் இந்த நோக்கத்திற்கு கீழே ஒரு ஃபவுண்டேஷன் என்பது இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பூலகம் என்பது ஒரு ஸ்கூல்ல பசங்கள் எல்லாமே எப்படி இருப்பார்? மாணவ மாணவியர்கள் ஏதோ ஒன்று தவறு செய்து திரும்பி அந்த தவறு எல்லாமே சரி பண்ணி ஒரு நல்ல குடிமகனாக வெளியே வருவார். அப்போது வரைக்கும் நிறைய தவறுகள் எல்லாமே செய்து கற்றுக்கிறது தான் வேலை. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வார்? நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட அவசியம் எதுவும் கிடையாது மை டியர் மாஸ்டர்ஸ். பூலகத்தில் ஒரு தவறு என்ற விஷயமே கிடையாது. ஏதாவது ஒரு செயல் செய்தால் அதன் மூலம் ஒரு ரிசல்ட் நமக்கு வருது இல்லையா? அந்த ரிசல்ட் நமக்கு பயன்படுத்த மாதிரி இருக்குமா, இல்ல இம்சை தரக்கூடியதாக இருக்குமா, ஒரு யூஸ்ஃபுல் ரிசல்ட்டா இருக்குமா, ஒரு யூஸ்லெஸ் ரிசல்ட்டா இருக்குமா அப்படின்றத மட்டுமே நாம பார்க்கணும். ஆனா யூஸ்ஃபுல் ரிசல்ட் ஆனாலும் யூஸ்லெஸ் ரிசல்ட் ஆனாலும் சரி, அந்த தவறின் மூலம், அந்த மிஸ்டேக் மூலம் நமக்கு ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்தின் மூலம் ஞானம் வருது. அந்த ஞானத்தின்காக தான் மட்டுமே ஆன்மா இந்த உலகத்திற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்காக வந்திருக்கு. நம்ம எந்த நோக்கத்துடன் வந்தாலும் சரி, ஒரு டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், லாயர் ஆகலாம், இல்ல ஆன்மீக மாஸ்டர் ஆகலாம், ஆன்மீக சயின்டிஸ்ட் ஆகலாம், யாரா எந்த விதமான தொழிலாகட்டும், எந்த விதமான செயல் செய்தாலும் அங்கே தவறு செய்யாமல் முன்னேற்றம் என்பது இருக்காது, அனுபவம் என்பது இருக்காது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மிஸ்டேக் செய்தாலும் சரி, அது சரி பண்றதுக்காக நாம பார்க்கணுமே தவிர்த்து தப்பு செய்திருக்கிறோமே அப்படின்ற ஒரு கில்ட், வருத்தப்படக்கூடாது. நாம் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரு தவறு மற்றவர்களுக்கு அது ஹிம்சையாக இருந்தால் கர்மாவாக ஆகாதா, கர்மா வராதா நமக்கு அப்படின்னா கண்டிப்பா வரும். தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறுதான். கர்மா என்பது அட்ராக்ட் ஆகும். ஆனா இந்த கர்மா என்பது இந்த பூலகத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு டீச்சர் மாதிரி. குழந்தை சரியாக எழுதல அப்படின்னா இம்போசிஷன் தருவாங்க ஆசிரியர். அது சரியாக எழுத்தணும் சொல்லி அது சொல்லி கொடுத்து 10 வாட்டி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை எனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஆனால் அந்த மாதிரி எழுத்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு மறக்காமல் ஞாபகம் என்பது வருது. அதே போல் நாம் செய்யும் தவறுகளின் மூலம் கர்மா என்பது அட்ராக்ட் ஆகும். அந்த கர்மாவை கிளியர் பண்றதுக்காக நாம நிறைய செயல்கள் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும். நிறைய தானம் செய்யணும், நிறைய நல்ல செயல்கள் எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும். இந்த விதமான செயல்கள், இந்த விதமான தானங்கள், இந்த விதமான தர்மங்கள் எல்லாமே செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாக்கு அந்த தவறின் மூலம் அந்த கர்மா கிளியர் பண்றதுக்காக செய்யும் செயலின் மூலம் நிறைய அனுபவங்கள் வருது. அந்த அனுபவங்களின் மூலம் ஆன்ம ஞானம் என்பது கிடைக்கும். அந்த ஆன்ம ஞானத்திற்காக கர்மா என்பது இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக இந்த தவறுகள் என்பது செய்தாலும் சரி, அது சரி பண்ணி திரும்பி அந்த தவறுகள் எல்லாமே திரும்பி அதே விதமான தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நம்முடைய வளர்ச்சிக்காக இது எல்லாமே நடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆனால் நாம எத்தனை புத்தகங்களை வாசிச்சாலும், எத்தனை குருமார்களுடைய சொற்பொழிகள் கேட்டாலும், ஆமா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் சூழ்நிலை வரும்போது எல்லாமே மறந்து நம்முடைய இயல்பான எண்ணங்கள் எதை இருக்குமோ அதுவே செய்யும். கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், சரியில்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய விழிப்புணர்வு என்பது சரியாக இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே நாம நடைமுறைப்படுத்தலாம். நிறைய பேர் அந்த விதமாக செய்ய மாட்டார். எதுக்காக செய்ய மாட்டார் அப்படின்னா, இந்த விதமாக ஆக்ஷன் பண்றது அப்படின்றது சோல் ஆக்டிவிட்டி. நமக்கு சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட எமோஷனல் ரெஸ்பான்ஸ், அதாவது எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்கறது தான் மைண்டோட ஆக்டிவிட்டி. ஆன்மீக வளர்ச்சி என்பது நிறைய
நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சோல் ரெஸ்பான்சஸ் மட்டுமே இருக்கணும், மைண்ட் ரியாக்ஷன் என்பது இருக்கக்கூடாது. மைண்ட் இஸ் ஈகோ ட்ரிவன். ஆனா சோல் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்ற விஷயங்கள் பார்த்து இது தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும். தேவையில்லாதது எல்லாமே கண்டிக்கவே மாட்டது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நமக்கு சரியில்லாத சூழ்நிலைகள் ஏதாவது வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம அங்கே ரெஸ்பாண்ட் தான் பண்ணுமே புத்தியுடன். ஆன்மாவின் பேச்சு எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளிருந்து வருது. அந்த விஷயங்கள் கவனிச்சு விழிப்புணர்வுடன் ரெஸ்பான்ஸ் கொடுத்தால் ஆன்ம வளர்ச்சி என்பது கிடைக்கும். அதுவே எமோஷனல் ஆகி நம்முடைய ஈகோ ஹர்ட் ஆகி மைண்ட் மூலமா ரியாக்ஷன் பண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, செய்த தவறுகளே திரும்பி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஆன்மாவின் தொடர்புக்குள்ள இருக்கணும். எப்படி இருக்கிறது ஆன்மாவின் தொடர்புலி? தினமும் தியானம் செய்யணும். ஒரு இடத்தில் உட்கார்ந்து மைண்ட் சைலன்ஸ் பண்ணும். மைண்ட் தானே தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கும். மைண்ட் தானே எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே கிரியேட் பண்ணும். மைண்ட் தானே ஈகோ ஃப்ளோட் பண்ணும். அதற்காக முதல்ல மைண்டை அமைதியப்படுத்தணும். அமைதியப்படுத்துறது எப்படி? ஒரு இடத்தில் உட்கார்ந்து சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் மனதில் இருக்கும் அனைத்து எண்ணங்களும் இயல்பாக கிளியர் பண்ணிக்க முடியும். அப்போ ஆன்மாவின் தொடர்பு என்பது நமக்கு கிடைக்கும். இன்ட்யூஷன் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி ஆத்மாவின் தொடர்பு கிடைச்சது, ஒரு வாட்டி இன்ட்யூஷன் அனுபவம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா மைண்ட் சரண்டர்ஸ். உன்னுடைய சக்தியின் மீது என்னுடைய சக்தி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஆன்மாக்கு நம்முடைய மைண்ட் சரண்டர் ஆகும். நம்முடைய மூன்றாம் கண்ணு, நம்முடைய இன்ட்யூஷன் எனர்ஜிஸ் பவர் எல்லாத்துக்குமே நம்முடைய மைண்ட் என்பது சரண்டர் ஆகும். அப்போ என்ன செய்தாலும் சரி புத்தியுடன் செய்ய ஆரம்பிக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அனுபவம், இதுதான் ஞானம், இதுதான் ஆன்ம வளர்ச்சி என்ற புரிதலுடன் ஒவ்வொரு நொடியும் இந்த விதமான விழிப்புணர்வுடன் நம்முடைய ஆன்மா பயணம் செய்தால் நமக்கு தேவையான அனைத்தும் ஒரே பிறவியில் பெற முடியும். மை டியர் மாஸ்டர்ஸ், ஏதாவது ஒரு தவறு திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம இன்னும் அதுக்கு சம்பந்தப்பட்ட பாடம் கற்றுக்கவில்லை என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடம் கற்றுக்கிற வரைக்கும் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அதே படியில் ஏறி கீழே விழுந்துரும். கீழே விழக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வு வர வரைக்கும் கீழே விழுந்துட்டே இருக்கும். ஒரு வாட்டி இது தவறு என்ற விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய மேல் பார்வை என்பது அடுத்த படிக்கு ஏற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஸ்டேக் என்பது திரும்பி நாம பண்ண மாட்டோம். இதுதான் வாழ்க்கை. அப்போது வரைக்கும் நிறைய பெயின் என்பது வருது. அந்த வலியும் ஒரு ஆசிரியர் தான் நமக்கு. பெயின் எதுக்காக வருது? ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு கடந்த காலத்தில். நமக்கு இருக்கும் ஞானம் எவ்வளவோ அதன் மூலம் வர அந்த விழிப்புணர்வுடன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கிறோம். அதற்காக திரும்பி திரும்பி அதை ஞாபகம் வந்து நமக்கு ஒரு பெயின் என்பது வருது. எப்போ தியானம் செய்யறோமோ சத்தியம் என்பது புரிய வருது. ஆன்மாவின் ஞானம் நமக்கு உதவி செய்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயின் என்பது ஆட்டோமேட்டிக்கா இயல்பா விட்டுருவோம். அதுதான் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மை டியர் மாஸ்டர்ஸ். அதற்காக நம்முடைய மைண்டு சரியாக வச்சுக்கிறதுக்காக, நம்முடைய மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கிறதுக்காக தினமும் தியானம் செய்யணும், சத் சங்கங்களை செய்யணும், அப்படியே புத்தகங்களை வாசிக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம்.